அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லாகின் ஃபார்ம் எப்படி ஒரு எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க. நான் யூசர் நேம் குடுத்திருக்கேன். சம்திங் நான் ஏதாவது அடிக்கிறேன். திங்க் கோட் தமிழ். அதே போல நம்ம ஏதாவது பாஸ்வேர்ட் டைப் பண்றோம். நமக்கு விசிபிள் ஆகல. டாட் வச்சு தான் வருது பாஸ்வேர்ட். தென் லாகின் பட்டன் அண்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட். இந்த மாதிரி பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து அனிமேஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு எஃபெக்டிவான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடிங் கத்துக்கணும் ஆசைப்படுற எல்லா நண்பர்களுக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல்ல HTML in 10 days, CSS in 10 days அப்படின்ற ஒரு சேலஞ்சில் இன்னைக்கு சிஎஸ் உடைய 10 days கடைசி நாள். அதனால நம்ம சேனல் இன்னும் சில வீடியோல பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா சேனல் வியூ பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும். இப்போ கோஎட் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சிஎஸ்எஸ் உடைய டே 10. நான் சிஎஸ்எஸ் அதாவது டே 10.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்னுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ஒரு ஆச்சரியக்குறி வருது. அதை என்டர் தட்டிக்கிறேன். எனக்கு HTML உடைய பேசிக் சின்டெக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த விஷுவல் ஸ்டுடியோ எப்படி அப்படின்னு சொன்னா நேரா குரோம் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ அஃபிஷியல் வெப்சைட் போகும். அதுக்குள்ள போய் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 அப்படின்றது செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். நார்மல் இன்ஸ்டலேஷன் தான், இது கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்போ டைட்டில் பார்ல போயிட்டு நான் என்ன டைட்டில் கொடுக்க போறேன் அப்படின்னா லாகின் ஃபார்ம் .com அப்படின்னு கொடுக்க போறேன். இந்த லாகின் இந்த டைட்டில் பார்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுடைய குரோம் ப்ரௌசர்ல அட்ரஸ் பார்ல மேல நமக்கு வரப்போகுது. கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ அந்த பேஜை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் இன் 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் நான் இப்போ டே 10 அப்படின்னு வச்சிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு குரோம் ப்ரௌசர்ல அழகா லாகின் ஃபார்ம்.com அப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கோடிங் அடிக்க போறோம். நம்ம HTML பேஜுக்குள்ள போயிடும். போயிட்டு ஒரு டிவ்ல ஒரு டிவ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சாரி, கண்டெய்னர் வச்சுக்கிறேன். தென் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள தான் நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ண போறோம். ஃபார்ம் கால் பண்ணிக்கிறேன். நம்ம லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். அப்போ ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள யூசர் நேம் தென் பாஸ்வேர்டு வைக்க போறோம். நம்ம நேரடியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படியே வெளியே காட்டல. பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் பாருங்க. போய் பார்த்தோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளே யூசர் நேம் போடணும், இங்க பாஸ்வேர்டு போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எப்படி சூப்பரா பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வாங்க, நான் இன்புட் டைப் சொல்றேன். நம்ம இன்புட் பாக்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா அந்த பாக்ஸ் ரவுண்டா இருந்துச்சுல, அதான் இன்புட் பாக்ஸ். டைப் வந்து நான் என்ன வைக்கிறேன்னா யூசர் நேம் அல்லது டெக்ஸ்ட்னே வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஏதோ டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். தென் நம்ம அதுக்குள்ள அந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்களா, உங்களுக்கு ஒவ்வொன்றும் வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாக்ஸ்குள்ள யூசர் நேம் அப்படின்னு இருக்கா. அப்ப யூசர் நேம் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. என்னங்க, பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் பிளேஸ் ஹோல்டர் அதை கால் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டேக் கொடுத்துறேன். அதுக்கு மேல என்ன இருக்கு, லாகின் ஒன்னு இருக்கா, அதை நான் H1ல கொடுத்துக்கிறேன். அதுல போயிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு நான் என்னோட ப்ரௌசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு லாகின் வந்துருச்சு. அதே போல இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. ரெண்டாவது எனக்கு என்ன வரணும், இன்னொரு இன்புட் பாக்ஸ் வேணும். அப்ப என்ன போறோம், அந்த இன்புட் பாக்ஸ் பேர் என்ன, பாஸ்வேர்டு. தென் நான் அது மாதிரி அதுக்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு இன்புட் எனக்கு டைப் வந்து பாஸ்வேர்டு வைக்கிறேன். எதுக்கு பாஸ்வேர்டு வைக்கிறீங்க, மேல டெக்ஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க போய் அந்த பாக்ஸ்ல டைப் பண்றது விசிபிள் ஆகும். நீங்களும் பார்க்கலாம், எல்லாருமே சுத்தி உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம். ஆனா டைப் வந்து பாஸ்வேர்டு வச்சிட்டீங்கன்னா அங்க போய் நீங்க பாஸ்வேர்டு அந்த பாக்ஸ் டைப் பண்ணும்பொழுது பாயிண்டா புள்ளி புள்ளியா தான் வரும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு விஷயம் நான் ப்ராஜெக்ட்ல பாக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் பாஸ்வேர்ட்ல போயிட்டு நான் டைப் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, நான் என்ன டைப் பண்ண எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது. பாஸ்வேர்டு நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன போடணும் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்றேன், டைப் வந்து பாஸ்வேர்டு போட்டேன். அதே நேம் அதே ப்ராசஸ் தான், பிளேஸ் ஹோல்டர் போட்டு அதுக்குள்ள பாஸ்வேர்டு அப்படின்னு வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டேக் போடுறேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், ஒரு லாகின் பட்டன் வேணும். அப்ப பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். பட்டன் அதுக்குள்ள போயிட்டு லாகின் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு HRF டேக்ல லிங்க் டேக்ல எனக்கு இது வச்சுக்கிறேன், ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்காட் பாஸ்வேர்ட் தென் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா, வச்சுக்கிறேன். சாரி, இது பண்ணக்கூடாது, இது லிங்க் தான் கொடுக்கணும்.
இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லிங்க். ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நமக்கு ஜிமெயில் போய் லாகின் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும். அந்த லிங்க் இங்க கொடுத்துக்கணும். இது டம்மியா வைக்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் நானு, இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்க இதை இப்போதைக்கு எம்டியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா அதை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிடும். அதனால இப்போதைக்கு எம்டியாவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நீங்க பேக் எண்ட் பண்ண போறீங்களோ அப்போ இந்த ஹெச்டிஎஃப்ல லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் உள்ள போயிடும். இப்போ கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். தென் என் பேஜில் போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு லாகின் வந்துருச்சு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஒரு பட்டனு, ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அலைன்மெண்ட் பாருங்களேன், எனக்கு எல்லாமே நேர் இந்த இங்க எடுத்து உடஞ்சி கீழே வரணும், இது உடஞ்சி கீழே வரணும், இது உடஞ்சி கீழே வரணும். அப்போ உடையணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நான் பிரேக் டேக் போட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். பாருங்க, பிரேக் டேக் போடுறேன், நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. தென் இங்கேயும் போடுறேன், பிரேக் டேக் போட்டு வைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா கீழே கீழே வந்துருச்சு. தென் அந்த பட்டனும் கொஞ்சம் இப்ப என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் சென்டர் ஆக்குறேன். இங்க ஓரமா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சென்டர் ஆக்குறேன். அதுக்கு ஒரு சரியான உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் டைட்டில் பார்க்குள்ள போய்க்கிறேன். அதுல போயிட்டு ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஃபைல்னால ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் எதுக்குள்ளங்க இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த ஃபார்ம் எதுக்குள்ள இருக்கு, இந்த ஃபார்ம் ஃபுல்லாவே, இந்த ஃபார்ம் இங்க ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆகுது. ஃபார்ம் ஃபுல்லாவே எதுக்குள்ள இருக்கு, கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம்குள்ள தான், சாரி, அந்த நேம்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்போ டாட் வச்சு அந்த கண்டெய்னரை கூப்பிடுறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த கண்டெய்னர் டாட் ஏன் சார் போறீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம் இங்க வச்சிருக்கீங்களா, இந்த கிளாஸ்ன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னாவே அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டாட் வச்சு தான் அந்த நேம் யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே வந்து ஃபர்ஸ்ட் கிரிட்னு வைக்கிறேன். கிரிட்னு வச்சுட்டு வித்து வந்து நான் எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்னா 100% வைக்கிறேன். வித்து வந்து 100% வேணும் அப்படின்னா அகலம். ஹைட் வந்து வைக்கிறேன் HEIGHT. ஹைட் வந்து ஒரு 100 VH அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, இந்த மானிட்டர் டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, இந்த லேப்டாப் டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே ஐஸ் ஃபுல்லா அந்த ஹைட் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 100 VH கொடுத்துக்கிறேன். தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், நான் கொடுக்கறது எல்லாமே சென்டர் ஆகணும். அதே போன்று அலைன் ஐட்டம் சென்டர், அது கொடுக்குற ஐட்டமும் எனக்கு என்ன ஆகணும், ஒவ்வொரு இதுக்குமா இல்லையா, அதுக்குள்ளேயே எனக்கு சென்டர் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட், அதாவது ஒரு பட்டனா இருக்கலாம், இல்ல ஹேங்கர் டேக், அதுவும் எனக்கு என்ன ஆகணும், சென்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிட்டு என்னோட பேஜில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு. எனக்கு பியூட்டிஃபுல்லா எல்லாமே எனக்கு சென்டர்ல வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார்மை கால் பண்ணி, ஃபார்முக்குள்ள தானே எனக்கு எல்லாமே இருக்கு. ஃபார்முக்குள்ள தான் லாகின், இன்புட், இப்போ லாகின் பட்டனு, ஃபர்கட் பாஸ்வேர்ட் எல்லாமே ஃபார்முக்குள்ள தான் இருக்கு. நான் அதுக்கு என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக்னு வைக்கிறேன். உங்களுக்கு விசிபிள் ஆகணுங்களா, பிளாக்னு வைக்கிறேன். தென் கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா உள்ள டெக்ஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு விசிபிள் ஆகல. ஏன், டெக்ஸ்டோட கலரும் எனக்கு பிளாக், பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக். அதனால நான் என்ன பண்றேன், ஃபார்முக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு கலர் வந்து வெறும் கலர் அப்படின்னு கொடுப்பேன். வெறும் கலர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, டிஸ்பிளே கலர் எனக்கு, அதாவது வெறும் கலர் கொடுத்தா டெக்ஸ்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகும். நான் என்ன பண்றேன், ஒயிட்னு கொடுக்குறேன். கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். தென் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு கலர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணும், இங்க பாருங்க, ஃபார்ம் வந்து இது ஒரு பாக்ஸ் அல்ல, அது முக்கியமான இடம். இந்த பாக்ஸ் என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒட்டி இருக்கு. இப்ப அந்த ஃபார்முக்கு பேடிங் கொடுக்குறேன். பேடிங் கொடுத்தா எனக்கு எல்லாமே விரிஞ்சு வந்துடும். பாருங்க, நான் பேடிங் கொடுக்குறேன். அந்த ஃபார்முக்கு போயிட்டு பேடிங் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்து பார்ப்போம், சரியா இருந்துச்சுன்னா அதையே வச்சிருவோம். பேடிங் 25 பிக்சல். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன ஆகணும், பெருசாகணும். ஏன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் எல்லாம் மாத்தணும், இன்புட் டேக் எல்லாம் ஸ்டைல் கொடுக்க போறோம். அப்போ ஒரு 45 வைக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஃபியூச்சர்ல வேணா நான் மாத்திக்கலாம். இப்போ என்ன பண்றேன், இன்புட் பாக்ஸும் பாஸ்வேர்டும் இந்த பட்டனுக்கு ஸ்டைல் பண்ண போறோம். நேரா போய்க்கிறேன். இன்புட் பாக்ஸுக்கு இன்புட் அதை கால் பண்ணி எனக்கு வித்து வந்து எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, வித்து வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். வித்து 100 பிக்சல் இருக்கணும். இன்புட் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு 100 பிக்சல் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஃபைனலி 2 சரியா இருக்கும். ஓகே, இது உனக்கு போதுமானது. அதே போல எனக்கு உள்ள பேடிங் பாருங்க. பேடிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எந்த ஒரு பாக்ஸா இருந்தாலும் சரி. இப்போ பாருங்க, இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கா, ரவுண்ட் பாக்ஸ். அந்த பாக்ஸ் எனக்கு விரியணும், உள்ள பெருசாகணும் அப்படின்னா பேடிங் கொடுத்தா எனக்கு பெருசாயிடும். சிம்பிளா இப்ப ஞாபகம் வச்சுங்க. நான் போய் பேடிங் கொடுக்குறேன். பேடிங் ஒரு
15 பிக்சல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு பேடிங் கிடைச்சிருச்சு. நல்லா எனக்கு விசிபிள் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த எனக்கு மார்ஜின் இந்த இந்த இதுவும் இந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் ஒட்டி இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இன்புட் வந்து எனக்கு மார்ஜின்ல இருந்து தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இன்னொரு பிரேக் டேக் கொடுக்குறேன். இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு பிரேக் டேக் கொடுக்குறேன். அப்ப எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று, எம்டி லைன் ஒன்று கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா ஒரு கேப் கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, பட்டனும் இது ஒட்டி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்களே ஆன்சர் பண்ணலாம். கோடிங் நீங்க கத்துக்கிறீங்களே. இப்ப இன்னொரு பிரேக் டேக் போடலாம். பிரேக் டேக் போடுறோம். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இன்னொரு இது கிடைச்சிச்சு. அப்ப இங்கே எனக்கு என்ன பண்ணும், ஒரு கேப் வேணும். சிம்பிளா என்ன பண்ணலாம், மார்ஜின் டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளா HTML பிரேக் டேக் யூஸ் பண்ணி உங்களுக்கு அழகா கொண்டு வந்துடலாம். எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, எனக்கு இது ஒரு வளைவா இருக்கு. இந்த கூர்மையா இருக்கு. கார்னர்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. எனக்கு வளைவா இருந்தா தான் இங்க பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட்ல பாருங்க, எனக்கு இந்த வளைவு தான் வேணும். அப்ப என்ன பண்றேன், அந்த வளைவை கொண்டு வரதுக்காக அந்த இன்புட் டைப்ல போயிட்டு பார்டர் ரேடியஸ் அப்படின்னா அந்த வளைவுக்கு பார்டர் ரேடியஸ் ஒரு 15 பிக்சல் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். தென் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வளைவு கிடைச்சிருச்சு. வித்து கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். 200 கம்மியா இருக்கு அந்த வித்து, அந்த இதோட வித்து. அப்போ 250 ஆக்கிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். தென் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு வித்து கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் பட்டன் தான் கொடுக்க போறேன். பட்டனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பட்டனை கால் பண்ணணும். பட்டனை கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். தென் பட்டனை பாருங்க, எனக்கு எப்படி இருக்கு, பார்டரோட ஒட்டி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன கொடுக்கலாம், பேடிங் தான் கொடுக்கணும். பேடிங் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், பேடிங் இது முக்கியமான இடம். பேடிங்ல பாருங்க 2 வகை இருக்கு. பேடிங்ல போயிட்டு நான் பாட்டமும் டாப்பும் எனக்கு வந்து மேலையும் கீழையும் எனக்கு விரியுது வந்து எவ்வளவு விரியணும் அப்படின்னா ஒரு ஒரு 15 பிக்சல் எனக்கு விரியணும். தென் ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த பாக்ஸோட ரைட் அண்ட் லெஃப்ட் எனக்கு எவ்வளவு விரியணும்னா 25 பிக்சல் விரியணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பெருசாகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு கண்ட்ரோல் எஸ் எழுதிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மாறினா கூட நல்லா இருக்கும். ஒரு 35 கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். எனக்கு விரிஞ்சிருச்சு. இதுலயே என்ன அதுக்கு எனக்கு கூர்மையா இருக்கு. நான் என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறேன். இங்கேயும் நான் பார்டர் ரேடியஸ் எனக்கு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். எனக்கு அழகான ஒரு பட்டன் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இங்க பாருங்க, இங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ல ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் கலர் வந்து எனக்கு ஒரு இதுல ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஹேங்கர் டேக்ல போயிட்டு கால் பண்றேன். ஏன்னா அது ஹேங்கர் டேக்ல தான் கொடுத்தோம். அந்த கத்திரி ப்ளூ கலரை என்ன பண்றோம் அப்படின்னா மாத்த போறோம். ஹேங்கர் டேக்ல வெறும் கலர் அப்படின்னு கால் பண்ணி நான் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். உங்களுக்கு இது எடுத்துருச்சு. இந்த அண்டர்லைன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா தூக்கி விட்டுருங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா அண்டர்லைன் இருந்தா கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கும். இல்ல வேணாம்னா எப்படி தூக்கணும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது என்ன இருக்கு, ஒரு ஸ்டைலா இருக்கு. அதனால டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்கரேஷன், அந்த டெக்கரேஷன் இருக்குல்ல, அண்டர்லைன் இருக்குல்ல, அது டெக்கரேஷன் நன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அது அந்த கோடு எனக்கு போயிடும். எனக்கு அது வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை தூக்கி விட்டுறேன். எனக்கு இருக்கட்டும், அந்த அண்டர்லைன் இருந்தா கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கு. அதனால கண்ட்ரோல் எஸ் அழுத்தி ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த அண்டர்லைன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், ஃபார்முக்கும் பாருங்க கார்னர்ல ரொம்ப கூர்மையா தான் இருக்கு. நான் அதையும் என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ் மூலியமா நான் அதை குறைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. வந்த வார்த்தையா தான் அடிக்கடி வருது. பார்டர் ரேடியஸ் கொடுத்து ஒரு 10 பிக்சல் கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். தென் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இதாயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், முக்கியமான தருணம் இதுதான். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு முக்கியமான தருணம் இதுதான். என்னன்னு சொன்னா, நான் பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வரணும். அப்படிதானே இல்லையா? நம்மளுடைய ப்ராஜெக்ட் பாருங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. அதுதான் இந்த ஃபார்மே அழகுபடுத்து. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு ரொம்ப சிம்பிளுங்க. அது கொண்டு வந்து காட்டுற பாருங்க. பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வரணும். எதுக்கு இங்க கொண்டு வரலாம், ஃபார்முக்கு கொண்டு வந்தா ஃபார்முக்கு பின்னாடி மட்டும் தான் வரும். பேஜ் ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றதால கண்டெய்னருக்குள்ள கொண்டு போய் வைக்கிறேன். ஏன்னா அதுதான் நாம ஆல்ரெடி சொல்லியாச்சு, வித் வந்து 100%, ஹைட் வந்து டிஸ்பிளே ஃபுல்லா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்குள்ள போய் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். யூஆர்எல் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜோடைய நேம் கொடுக்கணும். நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லாகின் சொல்லி ஆல்ரெடி ஒரு இமேஜ், ஒரு ஜிப் ஃபைல், லாகின் சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல்ல ஒரு இமேஜ் சேவ் கண்ட்ரோல் எஸ் எடுத்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு இதையும் எதுக்குன்னு சொன்னா பாருங்க, நான் சொல்லிச்சு நிறைய பிரச்சனை அதுல வரும் பாருங்க. இங்க ஒரு இமேஜ் இருக்கு,
இங்க ஒரு இமேஜ் இருக்கு, இங்க ஒரு இமேஜ், இங்க ஒரு இமேஜ். அப்ப இமேஜ் எனக்கு ரிப்பீட் ஆகுது. என்ன ஆகுது? இமேஜ் ரிப்பீட் ஆகுது. அதனால எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ பேக்ரவுண்ட் ரிப்பீட் எனக்கு என்ன ஆகும்னா, நோ ரிப்பீட் எனக்கு ஆகக்கூடாது. கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் கிடைக்குது. ஆனா இமேஜ் என்ன ஆகல? ஃபுல்லா எனக்கு பேஜ் ஃபுல்லா போகல. பேஜ் ஃபுல்லா போகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? கவர் கொடுக்கணும். அப்ப என்ன பண்றேன்? ஃபுல் கவர் பண்ணணும். அப்ப பேக்ரவுண்ட் எனக்கு பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் அப்படின்னு கொடுத்துறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். எஸ் அழுத்திட்டு நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். எனக்கு எனக்கு அழகா வந்துருச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் எனக்கு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இப்போ கடைசி 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 பாயிண்ட் ஒன்று பண்ண போறோம். என்னது? இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த பிளாக் தூக்கி விட்டு எனக்கு அந்த இமேஜை கொண்டு வர போறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. இதை பேக்ரவுண்ட் இமேஜ் நான் கொடுத்துருக்கோம் ஃபார்முக்கு தான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். நேரா ஃபார்ம் போறேன். ஃபார்முக்கு போயிட்டு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எனக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட் அப்படி சில பேர் சொல்லுவாங்க போன்ல டிரான்ஸ்பரண்ட் கவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா போனோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், ஒரு கலர் ப்ளூ கலரோ இல்ல ரெட் கலரோ பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அந்த கவர் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? அந்த பேக்ரவுண்ட் கலர் கண்டிப்பா அந்த கவர் மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா அந்த பேக்ரவுண்ட் கேஸ் பேக் கவர் வந்து கண்டிப்பா ஒயிட்டா தான் இருக்கும். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் ஆகி பேக்ரவுண்ட் இமேஜோடைய டிரான்ஸ்பரண்ட் அந்த கலர் அப்படியே உங்களுக்கு ஃபார்ம்ல வருது. உங்களுக்கு ஃபார்ம் இப்ப தெரியும். நீங்க பாருங்க, நான் ப்ராஜெக்ட்ல ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அந்த பாக்ஸ் எப்படி கொண்டு வந்தேன்னா, ஃபார்மை கால் பண்ணிக்கிறேன். ஃபார்முக்கு போயிட்டு நான் பார்டர் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளுங்க. பார்டருக்கு போயிட்டு ஒரு 10 பிக்சல் சாலிட் Black கலர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எனக்கு அழகான ஒரு ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ஃபார்ம்ல பட்டன் பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் கலர் இங்க நான் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டா இருக்கு. அது தொட்டோடனே எனக்கு அக்குவா மாறுது. அது ரொம்ப சிம்பிளுங்க, மாத்திடுவோம். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும் பட்டனுக்கு. அதனால பட்டனுக்கு போறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு பிளாக்கா இருக்கணும். தென் அதுக்குள்ள இருக்க கலர் வந்து எனக்கு ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்தி நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு மாறிடுச்சு. கலரும் ஒயிட் ஆகுது. தொட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பட்டனை போய் நான் தொட்டேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அக்குவா மாறுது. ஆனா இங்க போய் தொட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல எதுவுமே மாறல. அப்ப நான் என்ன செய்யறேன்? நேரா போறேன். அந்த பட்டனை ஹேவர் பண்ண டாட் அந்த பட்டனை ஹேவர் அப்படின்னு சொன்னா நம்ம தொடுறோம் அப்படின்னு அர்த்தம். தொடும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்குவா அக்குவா கலரா மாறணும். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்குவாவா மாறணும். தென் கலர் வந்து எனக்கு என்ன ஆகும்? வெறும் கலர் டெக்ஸ்ட் கலர் எனக்கு என்ன ஆகும்னா பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வச்ச உடனே எனக்கு என்ன ஆகுது? பேக்ரவுண்ட் கலர் அக்குவா மாறுது. கலர் எனக்கு பிளாக் ஒயிட்டா இருக்கு. கலர் டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா இருக்கு பாருங்க. வச்ச உடனே பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்குவா மாறிச்சு. கலர் ஒயிட்டா மாறிச்சு. உங்க ப்ராஜெக்ட்ல மறுபடியும் பாருங்க, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணா எனக்கு ரெட் கலர்ல மாறுது. ஆனா இங்க பாருங்க, நம்ம இப்ப பண்ண ப்ராஜெக்ட்ல ரெட் கலர்ல மாறல. அது எப்படி பண்ணும்? ரொம்ப சிம்பிள். அதே தான், அதே கான்செப்ட் தான், அடிக்கடி அதே கான்செப்ட் தான். இப்ப ஹேங்கர் டேக் தான், அது பேர் ஹேங்கர் டேக். அதை ஹவர் பண்ணும்போது அதை நான் தொடும்பொழுது எனக்கு என்ன ஆகும்னா கலர் வந்து வெறும் கலர் கொடுத்து டெக்ஸ்ட் கலர் தான் மாறும். கலர் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லுறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு அழகா போய் வச்சா ரெட் கலர் மாறிடுச்சு. சோ எனக்கு அழகான ஒரு சூப்பர்வான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் எனக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சேனலை கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.